துணைநிலை ஆளுநர் அவர்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய சட்டப்பேரவைக்கான கோப்பானது நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் கையொப்பமிட்டு மத்திய அரசுக்கு புதிய சட்டப்பேரவை புதிய சட்டப்பேரவை தலைமைச் செயலகத்துடன் கூடிய புதிய சட்டப்பேரவை வளாகமானது ஒப்புதல் பெறப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விரைவில் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அனுமதியோடு டெண்டர் விடப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதற்கு ஒத்துழைப்பை நல்கிய புதிய துணைநிலை ஆளுநர் டாக்டர் கைலாசநாதன் அவர்களுக்கு புதுச்சேரி அரசின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சட்டப்பேரவை வளாகமானது ஏற்கனவே மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் கூறியது போல தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனையாளருக்கு அருகில் உள்ள இடத்திலே ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தில் புதிய தலைமைச் செயலகத்துடன் கூடிய சட்டப்பேரவை வளாகமானது அமைய உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று 2022ஆம் ஆண்டு பல்வேறு பணி இடங்களுக்கான குறிப்பாக பிளானிங் அத்தாரிட்டியில் அசிஸ்டன்ட் பதவி, அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையில் ஏஓ பதவி மற்றும் ஆர்டிஓ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்டிலே துணை மோட்டார் ஆய்வாளர் ஆகிய பணிகளுக்கான 180 இடங்களுக்கான நான்-பி கெஸ்டட் பதவிகளில் அனைத்து வகுப்பினரும் எம்பிசி, குறிப்பாக எம்பிசி நீக்கப்பட்டிருந்தது. மாண்புமிகு முதல்வர் சட்டப்பேரவையில் அறிவித்ததற்கு இணங்க அதற்கும் நேற்றைய தினம் நம்முடைய துணைநிலை ஆளுநர் மாண்புமிகு கைலாசநாதன் அவர்கள் ஒப்புதல் அளித்து எம்பிசி இடஒதுக்கீடும் மற்றும் மற்ற ஜாதியினருக்கான உள்ஒதுக்கீடும் இணைத்து புதிய ஜிஓவை இஷ்யூ பண்ணுவதற்கான ஆணையை பிறப்பித்துள்ளார். ஆக 2 உத்தரவும் மிக ஏறத்தாழ 1.5 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த 2 உத்தரவும் நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களால் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு புதுச்சேரி அரசின் சார்பாகவும் இதற்காக அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையிலே தங்களுடைய சட்டப்பேரவை கட்டப் போறீங்களா இல்லையா என்று பல்வேறு கேள்வி கலைஞர்கள் எழுப்பியிருந்தனர். அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். அரசு மாண்புமிகு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசோடு ஒருங்கிணைந்து மக்கள் பணிகளை செய்வதற்கான அத்தனை பணிகளையும் நம்முடைய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருப்பது வரவேற்புக்குரிய ஒன்றாகும், பாராட்டுக்குரிய ஒன்றாக கருதுகின்றோம். ஆக இனிமேல் அரசு தொய்வில்லாமல் அத்தனை காரியங்களும் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.